அனைவருக்கும் வணக்கம். பனி சோசியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மீனா வந்து நியூஸ் பேப்பர் அவங்க மாமா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து மீனா மாமா கிட்ட போய் பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, மாமா என் தமிழ் பேப்பரோட சேர்த்து இனிமேல் இங்கிலீஷ்லேயே நியூஸ் பேப்பர் வாங்குங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா எதுக்கு இந்த தமிழ் பேப்பரே நான் ஒரு ஆள் தான் படிக்கிறேன், வேறு யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கே 300 இன்னும் அதுக்கு வேறு நம்ம 300 தனியாக செலவழிக்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் காசுலேயே வாங்கிக்கிறேன் மாமா, நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கேட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னப்பா உன் காசு என் காசுங்கிற, எல்லார் காசும் ஒன்று தான்ப்பா, எல்லாம் நம்ம காசு தானப்பா, எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவழிக்கணும், அதனால தான் அப்படி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனாக்கு இதை கேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ மீனா அதுக்கடுத்து சரி மாமா ஓகே, எங்கள் ஆஃபீஸில் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதை கேட்டு வந்து செந்திலுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் ஆகுது. அதனால் ஃபீல் பண்ணிகிட்டே வெளியில் நிற்கிறாரு. அப்போ வந்து அவங்களுடைய மாமா பழனி, அதுக்கடுத்து சரவணன், கதிர் எல்லாருமே இருக்காங்க. என்னென்ன நின்று அதே நினச்சிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க. டே மீனா பாவுண்டா, அவங்க வீட்டில் எப்படி வளர்ந்தா தெரியுமா, எவ்வளோ வசதியோடு இருந்தால் தெரியுமா, அவள் வீட்டில் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஆஃப்டர் ஒரு 300 ரூபாடா அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்காக இவ்வளோ